கண்ணெதிரே ஏற்கனவே இவளுக்கு பைத்தியம் முத்தி போய் ஜாஸ்தியானதுனாலதான் இவளை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே அனுப்பி வச்சோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் அவ நல்லா இருந்தப்போ அவகிட்ட நாம எப்படியா நடந்துக்கிட்டோம்? ஏய், போடி வெளியில. முதல்ல இங்க இருந்து வெளியில போயிடு. ஏய் பைத்தியம், வெளியே போடி. முதல்ல வெளியே போடின்னு சொல்றல, போடி. என்ன பண்ற சக்தி? கண்ணட. யாரடி பைத்தியம்? யாருக்கு பைத்தியம்? அன்னைக்கு நீ என்ன பைத்தியம்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் கல்ல வச்சு உன் மண்டையை உடைச்சு உன்னை கொலை பண்ண பார்த்தேன். யாரடி பைத்தியக்காரி? நானா இல்ல நீயா? எனக்கு தாலி கட்டின புருஷன் கிட்ட இருந்து என்கிட்ட இருந்து சதி பண்ணி பிரிச்சு இப்ப அவருக்கு வேற கல்யாணம் பண்ண பாக்குறியா? சக்தி, முதல்ல கண்ண கீழே இருக்கு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பொறுமையா பேசிக்கலாம். இப்ப மட்டும் நான் சொல்றத நீ கேட்கல. என்ன சார் பண்ணுவீங்க? உங்களால என்ன பண்ண முடியும்? பொண்டாட்டிய எதுக்கு எடுத்தாலும் விட்டு கொடுக்கிற உங்கள மாதிரி ஆளுக்கெல்லாம் எதுக்கு சார் கல்யாணம்? ஏற்கனவே நீங்க என்னோட கல்யாண வாழ்க்கையை நாசமாக்குனது பத்தலையா? இப்போ இந்த அனிதாவை கல்யாணம் பண்ணி அவ வாழ்க்கையை சேர்த்து நாசமாக்க போறீங்க. இந்த பொம்பளைக்கும் அந்த அனிதாவுக்கும் தான் அறிவில்ல. அடுத்தவளோட புருஷன் மேல ஆசைப்படக்கூடாதுன்னு. ஆனா நீங்க இப்படி மாறுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். பாரு, உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனது நான் தான். அதனால உனக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் அது என்கிட்ட மட்டும் தான் நீ காட்டணும். அதை விட்டுட்டு அந்த கோபத்தை நீ என் ஃபேமிலி மேல காட்டின அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். சிவா, நீ எதுக்கு சரிக்கு சமமா இவ கூட நின்னு பேசிட்டு இருக்க? சீ, வாய் மூடு. பொன்னியோட சேர்ந்து கண்ணு குட்டியும் ஏதோ அசிங்கத்தை சாப்பிடும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நீயும் அத்தையும். என்னென்ன கூத்தடிக்கிறீங்களோ அந்த கர்மா எல்லாம் ஏன் ரூபத்துல உங்களை திருப்பி அடிக்கும். அழகா ஒரு குருவி கூடு மாதிரி சின்னதா நானும் சிவா சாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டு இப்போ நீங்க இப்படி பண்றதுல உங்களுக்கு என்ன பெருசா கிடைச்சிட போகுது? என்னோட வாழ்க்கையை பகடக்காயா வச்சுக்கிட்டு எல்லாரும் விளையாடுவீங்க. அத பார்த்துட்டு நான் பொறுமையா சும்மா இருக்கணும். ஏ சக்தி, இங்க பாரு. அடிச்சி வாய் மூடு. ஐயோ சக்தி, வேலை சக்தி. ஒண்ணு மனுஷி வாய மூடிட்டு அமைதியா இருந்தனா உடம்புல உயிர் இருக்கும். இல்ல பாவம் புண்ணியெல்லாம் பார்க்க மாட்டேன். சுட்டு பொசிக்கிறவன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்றேன். என் வாழ்க்கையில எனக்கு நடந்த துரோகத்தை மட்டும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்கலாமா வேண்டாமா நீங்களே சொல்லுங்க. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். இப்ப நான் மறுபடியும் ஜெயிலுக்கு போனா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூட நான் சந்தோஷம் தான் படுவேன். உன்ன மாதிரி பணத்துக்காக எவ்வளவு கீழ்த்தரமான வேலையை செய்யற கேடுகட்ட ஜென்மம் நான் இல்ல. சக்தி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? இங்க பாரு, இது எதுவுமே கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அத்தை, இவளுக்கு பைத்தியம் முத்தி போச்சு. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. பொண்ணுங்களை கேவலமா பாக்குற உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்கும்போது யார் அந்த வீட்டுல இருந்தாலும் கண்டிப்பா மன உளைச்சல் தான் இருக்கும். இன்னொரு தடவை வாயை திறந்து ஏதாவது பேசின சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். சிவா சார், நீங்க மறுபடியும் என்ன இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நான் சொல்றத ஒரே ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு தான் சிவா சார்
ஆக்சிடென்ட் ஆகி எல்லாமே மறந்து போச்சு. ஆனா இவங்க எல்லாருக்குமே நம்ம 2 பேருக்குள்ள நடந்தது என்ன, நம்ம 2 பேருக்குள்ள என்ன உறவு இருக்கு, நம்ம எப்படி வாழ்ந்தோம், இது எல்லாமே இங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். சிவா சார், உங்க பிரச்சனை என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு ஆக்சிடென்ட்ல வந்திருக்கிறது ஒரு சென்சிட்டிவான வியாதி. உங்களுக்கா பழசெல்லாம் ஞாபகம் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டா அது பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா அத பத்தி உங்களுக்கு யாராச்சும் ஞாபகப்படுத்துறப்ப உங்களுக்கு தலையே கிரகிரன்னு சுத்துற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல யாரும் உங்களுக்கு தொடர்ந்து மன அழுத்தத்தை கொடுக்க கூடாது. அதையும் தாண்டி கொடுத்தோம்னா மன உளைச்சல் அதிகமாகி அதுல இருந்து நீங்க மீண்டு வரதே ரொம்ப கஷ்டம். இன்னும் சொல்ல போனா நீங்க கோமாக்கு போறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட் ஆராதனா மேடத்துக்கு நீங்களே கால் பண்ணி கேளுங்க. ஆராதனா மேடத்துக்கும் நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அத அவங்க கண்டுபிடிச்சு எங்க என்னையும் உங்களையும் சேர்த்து வச்சிருவாங்களோங்கிற பயத்துலதான் சில பேர் அபாண்டமா அவங்க மேல பழிய போட்டு அவங்கள வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. சிவா சார், உங்களோட ஆள் மனசுக்குள்ள நான் மட்டும்தான் இருக்கேன். அதுல மனைவியா நீங்க என் ஒருத்திக்கு மட்டும்தான் இடம் கொடுத்திருக்கீங்க. என்ன நீங்க மனசார விரும்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் உங்க மேல உயிரையே வச்சிருந்தேன். டைவர்ஸ் பத்திரத்துல நான் வேணும்னே கையெழுத்து போடல சார். நீங்க உயிருக்கு போராடிட்டு இருந்தப்ப ஆபரேஷன் பண்றதுக்கு 30 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டுச்சு. டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டா மட்டும்தான் அந்த பணத்தை கொடுத்து உங்க உயிரை காப்பாத்துவேன்னு என்னை எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி அந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கினது வேற யாரும் இல்ல, இதோ உங்களை 10 மாசம் சுமந்து பெத்த இந்த புண்ணியவதி, இந்த இந்து தான். சக்தி, முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை கேக்குறேன்? சிவா, அவ போய் சொல்றான். அவ சொல்ற எதையும் நம்பாத. ஆரம்பத்துல இருந்து நீயும் நானும் ஒன்னா இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல. யார் போய் சொல்றா? நீயா இல்ல நானா? ஹே சிவா சார், என்ன பைத்தியம்னு சொல்லி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனதுக்கு முக்கிய காரணமே இவங்க தான். நான் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சர்டிபிகேட் வாங்கி உங்களுக்கும் எனக்கும் தெரியாமலே நம்ம 2 பேரோட அனுமதி இல்லாமையே நமக்கு விவாகரத்து வாங்கியிருக்காங்க. ஒரு பொண்ணா என்னோட இடத்துல இருந்து என் வாழ்க்கையில இருந்து யோசிச்சு பாருங்க.
சிவா சார், உங்களுக்காக நான் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கேன். கடைசியா உடம்புக்கு முடியாத என் அம்மா கூட இருந்து அவங்கள கூட கவனிக்க முடியாம உங்களுக்காக நான் இங்கே இருந்தேன். அதனாலதான் அந்த ஆண்டவன் எனக்கு தண்டனையா எங்க அம்மாவை என்கிட்ட இருந்து ஒரேடியா பிரிச்சுட்டான். இப்போதைக்கு எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் நீங்க மட்டும்தான் சார். தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க சார். நான் சொல்றத நம்புங்க. என்ன நம்புங்க சார். நான் சொல்றத நம்புங்க. சிவா, இங்க பாரு, இவ சொல்றது எதையுமே நீ நம்பாத. இவ எல்லாமே தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கா. உன்கிட்ட எல்லாம் பொய்யா சொல்லிட்டு இருக்கா. சிவா, நம்பாத சிவா. ஏய், யாரடி பொய் சொல்றா? யார் பொய் சொல்றா? நான் பொய் சொல்றேனா? சக்தி, சக்தி, கண்ணை இறக்கு சக்தி. பாருங்க பாருங்க அத்தை. ஐயோ சிவா, சக்தி. எனக்கு காப்பாத்து சிவா, எனக்கு காப்பாத்து. இந்த சக்தி பைத்தியம் புத்தி போய் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. எனக்கு காப்பாத்து சிவா. யாரு? நான் பைத்தியமா? இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இந்த கதையை சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருப்ப? சக்தி, நான் சொல்றது கேளு. இங்க பாரு, உனக்கு கடைசியா ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க போறேன். நடந்த உண்மை எல்லாத்தையும் நீயே சிவா சார் கிட்ட சொல்லி ஒத்துக்கோ. இல்லன்னா இங்கேயே உன்னை சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்ப. ஐயோ, அதனால ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் முன்னாடியும் நீயே சொல்லிடு. அதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஹே, ஏண்டி இப்படி ஒவ்வொரு தடவையும் என் கல்யாண தப்ப வந்து என் வாழ்க்கையை கெடுக்கிற? யார் யார் வாழ்க்கையை கெடுக்கிறது? உன்னோட மனசாட்சிக்கு நல்லா தெரியும். இதுக்கு மேல நீ எவ்வளவு நடிச்சாலும் உன்னோட நடிப்பை எடுபடாது. எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப புரியும் சார். ஏய், சக்தி, இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்ல உண்மையை சொல்லாம அப்படியே செத்து போறியா? ஐயோ, சொல்லுடி உண்மையா. சொல்லு சொல்லு. நான் என்ன சொல்றது? சிவா, மிஸ்டர் சிவா, சக்தி நீங்க நினைக்கிற மாதிரி மனநிலை சரியில்லாதவங்க இல்ல. அவங்கள அட்மிட் பண்ண நாள்ல இருந்து நானே பர்சனலா அவங்கள மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கேன். சக்தியோட சப்கான்ஷியஸ் மைண்ட ரொம்ப டிஸ்டர்ப் பண்றதுக்காக அந்த பொண்ணை சுத்தி ஏதோ சில விஷயங்கள் தப்பு தப்பா நடந்திருக்கு. அது தப்பா நடந்திருக்குன்னு சொல்றதை விட தப்பா கிரியேட் பண்ணி ஒரு மாயையான விஷயத்தை உண்மைன்னு அந்த பொண்ணு மட்டும் அதை நம்ப வைக்கிற மாதிரி சூழ்ச்சியை உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சக்தி அந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறமா இன்ஃபேக்ட் சக்தியை கொலை பண்றது கூட ஹாஸ்பிட்டல்ல 2 அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? நீங்க சொல்றது கேட்கும்போது ஷாக்கிங்கா இருக்கு. யார் பண்ணாங்க இதெல்லாம்? இன்னும் நீங்க ஷாக் ஆகிற அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கு. காங்கேயம்னு எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு கம்பவுண்டர் இருக்காரு. அவரு சக்தியை கொலை பண்ண ரொம்ப முயற்சி பண்ணிருக்காரு. யார் சொல்லி இதெல்லாம் பண்ணாரு, எதுக்காக பண்ணாருன்னு தெரியல.
இங்க பாருங்க, இது உங்க ஃபேமிலி விஷயம். அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என்னால 100% அஷூரன்ஸா சொல்ல முடியும். சக்தி பைத்தியம் இல்ல. சக்தி மென்டலி ஸ்டேபிள் இல்லைன்னு சொல்லி அட்மிட் பண்ணது பொய். ஏன்னா அவங்க ரொம்ப நார்மலா ரொம்ப நல்லாவே இருக்காங்க. அவங்கள வேணும்னு திட்டமிட்டு பைத்தியம்னு சித்தரிச்சு எங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் நாங்க தான் சக்திக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கோம். எங்க ஹாஸ்பிட்டல்ல நடந்த நிறைய விஷயங்களை சக்தி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியான நேரத்துல சக்தியை நானே டிஸ்சார்ஜ் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா சக்தி அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க. மா, என்ன சுத்தி என்ன நடக்குது? தயவு செஞ்சு மறைக்காம உண்மையை சொல்லுங்க. இதுக்கப்புறம் நீங்க மறைக்க ஆரம்பிச்சா அப்புறம் அது பெரிய தப்பா போயிடும். ஏய், அதான் சிவா சார் கேக்குறாருல, பதில் சொல்லு. ஆமா சிவா, அனிதாவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு தான் நான் இதை எல்லாத்தையுமே பண்ணேன். சிவா 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 சார், சிவா 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 சிவா, சிவா, நீ என் கழுத்துல தாலி கட்டுறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்க. ஐயோ, நீ எதை பத்தியும் யோசிக்காத. நீ என் கழுத்துல தாலி கட்டு. அனிதா, கட்டு. நீ பொறுமையா நிதானமா இரு. அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது சிவா. நேத்து நைட்டு நீ வெளியில கிளம்புனதுக்கே எங்க நீ என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போறன்ற பயத்திலேயே நான் என் கையில போட்டிருந்த வைர மோதிரத்தை உடைச்சு அதை அப்படியே பொடியாக்கி அப்படியே குடிச்சு ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடின. யாருக்காக? எல்லாம் உனக்காக தானே சிவா. சிவா, அனிதா ரொம்ப நல்ல பொண்ணுடா. இந்த சக்தி என்னோட நெத்தியில துப்பாக்கி வச்சதுனால அவ கேட்ட எல்லாத்துக்குமே வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டேன். ஆனா இது எல்லாத்த பத்தியும் நான் உனக்கு ரொம்ப விளக்கமா சொல்லணும்னா வீட்டுக்கு போய் பொறுமையா பேசிக்கலாம். முதல்ல முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள அனிதாவோட கழுத்துல தாலி கட்டிரு சிவா, ப்ளீஸ். உனக்காக அவ தற்கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கா. அவளோட ஃபீலிங்ஸ நீ கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கணும்ல. ப்ளீஸ் சிவா, ப்ளீஸ். அம்மா, நான் யாரையும் குறை சொல்லல. பிரச்சனை எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு. மத்தவங்களுக்கு நான் யாரும் தெரியறது முக்கியம் இல்ல. அத பத்தி எனக்கு கவலையும் இல்ல. ஆனா இப்போ நான் யாருன்னு எனக்கே தெரியாதப்ப என்னால ஸ்ட்ராங்கான ஒரு முடிவை எடுக்க முடியல. என்னால சக்தியோட வாழ்க்கையோ இல்ல அனிதா வாழ்க்கையோ பாதிச்சிடக்கூடாது. அனிதாவை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லல. ஆனா இப்போதைக்கு நான் கொஞ்சம் யோசிக்கணும். அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிற மனநிலையில இல்ல. தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என்னோட ஃபீலிங்ஸ்க்கு இனிமேலாவது கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க. அனிதா, வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அனுபவசாலிங்கிற முறையில ஒண்ணே ஒண்ணு மட்டும் உனக்கு நான் சொல்றேன். சில விஷயங்கள் எல்லாமே யதார்த்தமா தானா நடக்கும். ரொம்ப வலுக்கட்டாயமா நாம பிரஷர் போட்டோம்னா அது வெடிச்சு செதறிடும்.
வாழ்க்கையும் அப்படிதான். 2 பேரோட புரிதல்ல தான் முதல்ல நிம்மதி கிடைக்கும். இல்லனா கடைசி வரைக்கும் ஏண்டா அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்தோம்னு ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆமாண்டா அனிதா, அம்மா சொல்றது கரெக்ட் தான். எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா கடைசியில் அது நல்லதா தான் நடக்கும். கொஞ்சம் நிதானமா இருமா. அனிதா, அனிதா, ஏய், ஏய், வேண்டாம். என்ன பண்ற? ஐயோ, அனிதா, என்ன பண்ற? விடு, 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 போடு. ருத்ரா. மம்மி, அம்மா, ஐயோ, ருத்ரா. காட்டுங்க. உனக்கு இவ்ளோ தூரம் நான் எடுத்து சொல்லியும் நீ இன்னும் பிடிவாதத்தை விடலல. இந்த பிடிவாதம் உன்னோட எதிர்காலத்தையே அழிச்சிரும் அனிதா. நிமிஷத்துக்கு நிமிஷம் சிவாவை பத்தி யோசிச்சு, சிவா இல்லனா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு நீ சிவா மேல வச்சிருக்கிற பாசம் இந்த அம்மா மேல உனக்கு இல்லையா? எங்க 2 பேரை பத்தி நீ யோசிச்சிருந்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பியா? சாரி மம்மி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க தான் எனக்கு உயிர். என்னால சிவா இல்லாம கூட இருக்க முடியும். ஆனா நீங்க இல்லாம என்னால எப்பவுமே இருக்க முடியாது. இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஒவ்வொன்னு பிடிக்கும். ஆனா என்னோட உலகமே நீங்க தான் மம்மி. உங்களையும் டாடியையும் நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மம்மி. அனிதா, இன்னும் வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்களை நீ பார்க்க வேண்டியிருக்கு. இதோட ஒருத்தவங்க வாழ்க்கை முடிஞ்சு போறதில்ல. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ.